நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சார்ந்த கவின் கணேஷ் என்ற இளம் வயது பொறியாளர் கடந்த 27ஆம் தேதி அன்று மாலை 3 மணி அளவில் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். அவர் தன்னுடைய பள்ளி பருவத்திலிருந்தே நட்பாக பழகி வந்த சுபாசினி என்ற சித்த மருத்துவரோடு பழகி வந்ததுதான் காரணம் என்று சுபாசினியினுடைய சகோதரர் சுர்ஜித் என்பவர் பேசுவது போல அழைத்து நட்பு பாராட்டி மாமன் மச்சான் உறவு கொண்டாடி வீட்டுக்கு அழைத்து செல்வதாக கூறி செல்லுகின்ற வழியிலேயே கண்ணிலே மிளகாய் பொடியை தூவி கருண கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். கவின் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர். சுபாசினி மறவர் சமுதாயத்தை சார்ந்த பெண்மணி. சமூகத்தில் பயிலுகின்ற பொழுது, பணியில் இருக்கின்ற பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் பழகுவது அல்லது நட்பு கொள்வது, அவர்களே தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய வகையில் திருமணம் செய்து கொள்வது என்பது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கும் புதிதல்ல, இந்தியாவுக்கு புதிதல்ல, உலகமெங்கும் நடைபெற்று வரக்கூடிய இது ஒரு சாதாரணமான நடைமுறை. இந்த சம்பவத்தை இப்பொழுது மனிதநேயமிக்க அனைவருமே மிகப்பெரிய அளவுக்கு கண்டித்திருக்கிறார்கள். ஆளுங்கட்சியான திமுக கண்டிக்கவில்லை, எதிர்கட்சியான அதிமுக கண்டிக்கவில்லை, பிஜேபியினுடைய மாநில தலைவர் வீட்டுக்கு சென்றாரே தவிர இது போன்ற கொலை தவறானது என்று வெளிப்படையாக கண்டிக்க முன்வரவில்லை. இப்பொழுது தமிழ்நாடெங்கும் தாண்டி இந்தியாவெங்கும் உலகெங்கும் படித்த இளைஞர்கள் மத்தியில், முற்போக்கான சிந்தனை கொண்டவர்கள் மத்தியில், மனிதநேயமிக்கவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிற்கு இது ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது. கவின் என்ற இளைஞர் என்ன குற்றம் செய்ததற்காக இவர் கொலை செய்யப்பட்டார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாகும். இது ஒரு நாகரிக சமுதாயத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது, நடைபெறவும் கூடாது. 2011 முதல் 16 வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் அப்பொழுது தர்மபுரியை சேர்ந்த திவ்யா இளவரசன் என்ற 2 கல்லூரி மாணவர்கள் திருமணம் செய்து கொண்ட போது அவர்களிலே அந்த இளவரசன் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அதே போல கோகுல்ராஜ் என்ற என்ஜினியர் கொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவங்களின் போது நான் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் இது போன்று ஏழை மக்கள், எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள் படித்து முதல் தலைமுறையாக வருகிறார்கள். அவர்களுடைய அந்த முன்னேற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் வேறு வேறு காரணங்களை சொல்லி அவர்கள் படுகொலை செய்யப்படுவதை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் இதுபோல சாதி மாறி அல்லது மதம் மாறி அல்லது இனம் மாறி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கக்கூடிய வகையில், அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று
15ஆம் ஆண்டே சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அன்று தமிழ்நாட்டினுடைய காவல்துறைக்கு பொறுப்பாளராக மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவருக்கு அதுக்கு அந்த விளைவுகள் இப்பொழுது சாதாரணமாக இளைஞர்களை வாழை மரத்தை வெட்டுவதைப் போல, ஆடு மாடுகளை வெட்டுவது போல வெட்டி போகக்கூடிய ஒரு மோசமான நிலை உருவாயிருக்கிறது. இது தேவேந்திர குல வேளாளர் மத்தியில் மட்டுமல்ல, தமிழ்நாடெங்கும் இந்தியாவெங்கும் மிகப்பெரிய அளவுக்கு ஏழை எளிய மக்கள் மத்தியில மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கிறார். இந்த சம்பவம் இத்தோடு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசு இதை தடுத்து நிறுத்துவதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மனிதநேயமிக்கவர்கள், தமிழ் பற்று கொண்டவர்கள், தேசப்பற்று கொண்டவர்கள், பொதுவுடைமை பற்று கொண்டவர்கள் அனைவருமே இந்த சம்பவத்தை வெளிப்படையாக வீதிக்கு கண்டித்தால் தான் சரியாக இருக்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த சில தினங்களாக இந்த சம்பவத்தை கண்டிப்பதற்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட சில விரல்விட்டு எண்ணக்கூடிய ஆதரவு பெற்ற அமைப்புகள் பட்டவர்த்தனமாக சமூக வலைத்தளங்களில் இந்த கொலையை ஆதரித்து பதிவிடக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்கிறோம். இதை எப்படி தமிழ்நாட்டினுடைய காவல்துறை சைபர் கிரைம் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் அது அவர்களையும் கைது செய்யாமல் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எனவே கடந்த 27ஆம் தேதிக்கு பிறகு கவின் படுகொலையை நியாயப்படுத்தி எந்தெந்த சமூக வலைத்தளங்களில் யாரெல்லாம் பதிவு செய்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் உடைய உண்மையான முகவரியை கண்டு அறிந்து அவர்கள் அனைவரையுமே இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டவர்களோடு அவர்களையும் குற்றவாளிகளாக சேர்த்து விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோளாகும். கொலையும் செய்துவிட்டு சமூக வலைத்தளங்கள் அல்லது வேறு ஏதாவது இருந்து யாராவது ஒரு பொது நலமா இருக்கக்கூடியவர்கள் விமர்சனம் செய்கின்ற பொழுது, இப்பொழுது இந்த பரிதாபங்கள் என்று ஒரு சமூக வலைத்தளத்துல கோபி சுதாகர் 2 பேரும் அவர்கள் யார் எந்த சாதியும் குறிப்பிடவில்லை. பொதுவாக மிளகாப்பொடி தூவியது வீரமா என்று கேட்டார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டது தவறா அல்லது முற்பட்டது தவறா என்று கேள்வி கேட்டு அவர்களுடைய பாணியிலே அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை மிரட்டுகிறார்கள். நடிகை கஸ்தூரியை மிரட்டுகிறார்கள். யாரெல்லாம் இந்த சம்பவத்தை கண்டிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் வெளிப்படையாக கண்டிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமானதும் அவர்களை கண்டிப்பதல்ல, அவர்களை எல்லாம் அச்சுறுத்தக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. இது எங்கே போய் முடிய போகிறது? தமிழ்நாடு அரசு இதுல ஏன் வேடிக்கை பார்க்கிறது? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏன் காவல்துறையை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு இந்த சம்பவத்தை இதே போல உடுமலை சங்கர் படுகொலை செய்யப்பட்ட போது நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற போது ஏன் இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிப்பதற்கு கூட முன்வர மறுக்கிறீர்கள்? எனவே யார் இதுல தலையிட்டாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, தமிழ்நாட்டுல இது போன்று இனிமேல் ஒரு சம்பவம் எந்த ஒரு இளைஞருக்கு நடக்கக்கூடாது. நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கடந்த 2021க்கு பிறகு தென் தமிழகத்துல தொடர்ந்து அப்பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள், படித்த இளைஞர்கள் எதுவுமே இல்லாம எந்த காரணம் இல்லாம கொலை செய்யக்கூடியதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சமாவது மனிதநேயத்தோடு அந்த இளைஞர்களுக்கு கிராமந்தோறும் சென்று அறிவுரைகள் வழங்க வேண்டும் என்றெல்லாம் பேசியது. ஆனால் 30 வழக்கறிஞர் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வழக்கறிஞர் போய் ஒரு மீடியாவில் வந்ததுன்னா அவங்கள மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க, அவங்களையும் வெட்டி போடும் குத்தி போடுனா அப்ப அவங்களுக்கு என்ன முத்திரை குத்துறது? எந்த விதத்துல நியாயம்? மீடியா அவங்க செய்யறாங்க, அது நம்மளுக்கு விருப்பம் இருக்கலாம், விருப்பம் இல்லாம இருக்கலாம், அவங்க கொஞ்சம் எக்ஸஸா இருக்கலாம், அது வேறு பிரச்சனைகள். மீடியான்னு சொன்னாலே எல்லாமே உப்பு சப்பு எல்லாமே இருக்கும், கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஆனா அதுக்காக கொலை மிரட்டல் விடுறதுல எந்த விதத்துல சரியா இருக்க முடியும்? எனவே ஒட்டுமொத்தத்தில்
இந்த கவினுடைய படுகொலையை வந்து மறைப்பதற்காக இப்போ பல அமைப்புகள் அவர்கள் எல்லாம் முகவரியற்றவர்கள் தங்களை முகவரிப்படுத்திக் கொள்வதற்காக அவர்களுக்கு எந்த விதமான ரூட்டும் கிடையாது. பல அமைப்புகள் வந்து ஒடியா ஒவ்வொரு ஸ்டேஷனா போறாங்க, மாவட்ட ஆட்சியரை பார்க்கறாங்க. இதெல்லாம் வந்து அவர்களுக்கு நான் அறிவுரை கூறுறேன். கொஞ்சமாவது உங்களுடைய புத்தியை பயன்படுத்துங்கள். நீங்கள் வந்து உங்களுடைய இளைஞர்களுக்கு வன்முறையை கைவிட வேண்டும். வன்முறை ஒரு காலத்திலும் பயன்படாது என்பதை வந்து நீங்கள் போய் சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக மீண்டும் மீண்டும் அந்த இளைஞர்களை உசுப்பேத்தாங்க. அது வந்து நல்லதல்ல. அது வந்து அந்த சமுதாய உண்மையில நடக்கக்கூடிய சம்பவத்தை ஒன்று சொல்றேன். தூத்துக்குடி மாவட்டத்துல வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து புதுசா வந்திருக்குது. அதுல 2 சமுதாயத்தை எடுக்கிறாங்க. ஒண்ணு மறவர் சமுதாயத்தையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த தேவேந்திர சமுதாயத்தையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ தொழிற்சாலைகள் வர்ற போது இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க, வெட்டிக்குவாங்க குத்திக்குவாங்க அப்படின்னு சொன்னா இந்த இளைஞருடைய எதிர்காலம் என்ன ஆகிறது? இதுபோல் இதே திருநெல்வேலியிலையும் வந்து தொழிற்சாலைகள் வந்தோன்னா 2 சாதியும் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னா இந்த 2 சாதியும் வந்து அப்புறம் எங்க போய் வேலை இல்லாம எங்க போவாங்க ஆச்சுங்களா? அதனால இந்த மறவர் சமுதாயத்தை சார்ந்த அமைப்பு வச்சிருக்கக்கூடியவர்களுக்கு நான் ஓப்பனா வேண்டுகோள் விடுக்கிறேன். அச்சா, நீங்க எல்லாத்தையும் வந்து மிரட்டி எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து நீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் செஞ்சிட முடியாது. அந்த மிரட்டுற துணி எல்லாம் கம்ப்ளீட்டா விட்டுருங்க. நார்மலாங்க, நார்மல் ஹியூமன் பீயிங்காங்க, மனிதநேயத்தோடு நடந்துக்குங்க. உங்களுடைய இளைஞர்கள் வந்து தவறு செய்தால் ஊர் ஊரா போய் அந்த இளைஞர்களை திருத்துங்க. ஆச்சா, நாங்க வந்து எங்களுடைய பணியை நாங்க வந்து கிராமத்துல வந்து அதே மாதிரி வந்து நாங்க எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதனால எங்கிறது பள்ளி மாணவர்கள் சேரன்மா தேவியில யாதவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 16 வயசு பையன் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சதுக்காக உடனடியாக அறுவாள் எடுத்துட்டு போய் வெட்டுறாங்க. 17 வருஷம் போய் வெட்டுறான். இதெல்லாம் எங்கிருந்து வருது ஆச்சுங்களா? அப்ப என்ன சொல்றது? ஸோ அதே போல வந்து நம்ம நான்குநேரில் என்ன நடந்தது? அதே போல பாளையங்கோட்டையில் ஒரு பள்ளியில் இருக்கக்கூடியது என்ன நடக்குது? ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் இது போல வந்து வன்முறை ஏதோ தங்களுடைய பிறப்பினுடைய உரிமை போல வந்து கடைபிடிக்கிறார்கள்? இது வந்து ஒரு நாகரிக சமுதாயத்துக்கு உதவுமா? ஒரு சட்டம் சரியாக இருந்து கடைபிடிக்க ஆரம்பித்தால் அதனுடைய பாதிப்புகளை முழுமையாக தாங்க முடியுமா? அதனால நான் அவர்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள், இந்த வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவங்க, அதே போல அமைப்பு வச்சிருக்கிறவங்க, அரசியல்வாதிகள் எல்லோருமே முதல்ல அந்த கிராமங்களுக்கு போய் வந்து வன்முறையை கைவிடுங்கள், ஆயுதங்கள் வந்து எந்த விதத்திலும் உதவாது என்பதை வந்து அவர்கள் சொல்லணும். அந்த அவர்களுக்கு வந்து அறிவுரை சொல்லணும். எந்த காலத்திலும் வீரம் என்பது வேறு, ரவுடித்தனம் என்பது வேறு, காலித்தனம் என்பது வேறு. 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால கொலை செய்து ஒரு சமுதாயத்தை அடக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம், அழித்து விடலாங்கிறது வந்து அது வந்து தவறான எண்ணம். அது வந்து யாருக்கும் பலன் தராது. சிலப்பதிகாரத்திலிருந்து கொலை, கற்பழிப்பு, பொய் சொல்லாமை, இதுதான் வந்து எல்லா இலக்கியங்களும் வலியுறுத்தி இருக்கிறது. தமிழ் பேசினா பத்தாது, தமிழர்னு சொன்னா பத்தாது. நம்ம தமிழ் பண்பாடு, நம்மோடு பிறந்த எல்லாருமே தமிழ் மொழி பேசக்கூடிய இடத்திலே இது போன்ற ஒரு பகை உணர்வை தொடர்ந்து வளர்த்து கொண்டு போவது நம்முடைய தமிழ் சமுதாயம் வேற எங்காவது போய் முடிஞ்சிடும். அதனால வந்து எல்லாரும் வந்து அங்கங்கே இளைஞர்களுக்கு வந்து பள்ளியில, கல்லூரியில வந்து அறிவுரை சொல்லணும். எப்படி வந்து பள்ளி மாணவன் வந்து எப்படி அறுவாள் எடுத்துட்டு போறது, அதுக்கு எப்படி பெற்றோர் அனுமதிக்கிறது? அதனால இது வந்து ஒரு சமூக பிரச்சனையாக இருக்குது, தனிநபர் பிரச்சனை இல்லை. யாரோ ஒருத்தன் வந்து கவினை வெட்டிட்டான், யாரோ ஒரு வெட்டிட்டான், யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்கிறதில்ல. ஒட்டுமொத்தமா உள்ளுக்குள்ள வந்து ஒரு சமூகத்துக்குள்ளேயே வந்து தங்களுடைய மீறி யாரு பேசினாலும் அவனை வெட்டு குத்து அப்படிங்கிறது அது நல்ல ஒரு வளர்ச்சி பெற வேண்டிய நாகரிக சமுதாயத்துக்கு உதவாது. எனவேதான் நாங்க வந்து இந்த சம்பவத்தை கண்டிக்கக்கூடிய வகையில தமிழ்நாடெங்கும் தொடர்ச்சியாக அனைத்து ஒன்றிய அளவில் பேரணிகளும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்துவதற்கு முடிவு செய்து முதற்கட்டமாக ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்று திருச்சியில எனது தலைமையில ஒரு முதற்கட்ட ஆர்ப்பாட்டம் இந்த சம்பவத்தை கண்டித்து, அதே போல இந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வகையில மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை, குறிப்பா மாநில அரசு முழுமையாக, நேர்மையாக, வெளிப்படையாக தேர்தலுக்காக ஒரு சாதியை ஊக்குவிக்கிற மாதிரி, அல்லது இதை கண்டிச்சால் அந்த சாதி கோவிச்சுக்கும், அதை கண்டிச்சால் இந்த சாதி கோவிச்சுக்கும் அப்படிங்களாம அரசு வந்து நடுநிலைமையோடு நடந்துக்கணும். இன்னைக்கு வரலும் இன்று இருக்கக்கூடிய திமுக அரசு நடுநிலையோடு நடந்து கொள்ளவில்லை என்பதை நான் வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
அது வந்து இது மிகப்பெரிய வன்கொடுமையா நான் பாக்குறேன். அவங்க எந்த சாதியும் எந்த நபரையும் குறிப்பிட்டு சொல்ல. அப்படி இருந்தும் கூட அவர்களை வந்து அச்சுறுத்துறது எந்த வித சரியா இருக்க முடியும்? அவங்களது ஊடகத்தை தடை பண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப வந்து சர்க்கார் சாதியை எதிர்த்து வந்து நம்முடைய தமிழ் திரைப்படங்களில் வந்து சொல்லப்படவே இல்லையா? என்எஸ் கிருஷ்ணன் காலத்துல இருந்து இது பேசப்படுது இல்ல? எம்ஆரா தான் பேசிக்கிறாருல்ல, எல்லாரும் தானே பேசுறாங்க. இவரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடலையா? கண்ணதாசன் பாடலையா? வாலி சொல்லியா? சாதி இரண்டு வழிய அப்படின்னு சொல்லிட்டு அவையார் பாடலையா? சோ எல்லாருமே சாதியை வந்து யாரும் ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது. எல்லா இலக்கியங்களுமே கம்ப்ளீட்டா வந்து சாதியை வந்து டிச் தான் பண்ணிக்கிறாங்க, கண்டிச்சுதான் இருக்கிறாங்க. அதனால வந்து கோபி சுதாகருடைய ஏதாவது வந்து பாதிப்பு வருதுன்னா அது வந்து மீண்டும் அந்த குறிப்பிட்ட நபர்கள், அந்த வழக்கறிஞர், முதல்ல அந்த வழக்கறிஞர் வந்து இந்த கோபி சுதாகருக்கு மிரட்டல் கொடுத்ததோ அவங்களை தடை செய்ய சொன்னதே வந்து அதே வந்து இந்த கொலையை ஆதரிப்பதற்கு சமமான அவங்களையும் இன்வால்வ் பண்ணணும். யாரெல்லாம் போய் வந்து மாவட்ட ஆட்சியரை பார்த்து காவல் நிலையை பார்த்து இந்த இதுக்கு வழக்குக்கு எல்லாம் கும்பலையும் கம்ப்ளீட்டா ஃபுல்லா இந்த வழக்குல வந்து சேர்த்தணும். தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் உங்களோட கருத்து இல்ல, அதாவது ஆமா ஒரு 10 வருடங்கள் கடந்து போயிடுச்சு. இன்னமும் அந்த சட்டத்தை வந்து அரசு கொண்டு வராததுக்கான காரணம் இல்ல. அதுல வந்துங்க, அதாவது தமிழ்நாட்டுல பேச சமூக நீதி பேசுகிறார்கள். அது பிரச்சனைன்னு வர்ற போது சட்டி சுட்டதடா கை விட்டதான்னு ஒதுங்கிறாங்க. 1980-81 தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே கூடிய மீனாட்சிபுரத்துல இதே போல கோவிந்தன் என்பவர் தான் வந்து ஒரு இதே மறவர் சமுதாயம், தேவேந்திர சமுதாயம், மறவர் சமுதாயம் 2 பேரும் தான் மேரேஜ் பண்ணாங்க. அவர்கள் வந்து மேரேஜ் பண்ணிட்டு அந்த ஊர்ல இருக்க முடியாத போது கேரளாவுக்கு சென்று அவர்கள் வந்து மதம் மாறினார்கள். அவர்கள் அதுக்கும் பிறகும் அவர்கள் ஊருக்குள்ள வர முடியாத போதுதான் ஒட்டுமொத்தமா வந்து மதம் மாற்றம் நடந்தது. மதம் மாறாதீங்க அப்படின்னு வந்து அந்த மீனாட்சிபுரத்துக்கு அன்றைய பின்னாடி வந்து இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டரான வாஜ்பாய் போனாரு. போகாத தலைவர்களே கிடையாது. நான் இப்பொழுது கேட்கிறேன், நீங்க வந்து இந்துன்னு பேசக்கூடிய இந்து அமைப்புகள், RS அமைப்புகள் ஏன் வந்து இந்த சம்பவத்தை வெளிப்படையாக கண்டிப்பதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? நீங்க வந்து பெரிய அரசியல் கட்சிகள், பெரிய அமைப்புகள் இது போற காலகட்டங்கள்ல மௌனம் சாதிப்பது தான் இந்த வன்முறைகள் அதிகரிக்கிறதுக்கு காரணம். இதுல என்ன வந்து ஓட்டு போயிட போகுது? அப்போ தேவேந்திரோட வேளாளருக்கு, ஆதிராவிடர் நிலைக்கூடிய பறையருக்கு, அது வேறு யாதவ சமுதாயத்துக்கு அல்லது வந்து ரெட்டியார் சமுதாயத்துக்கு, வேற சமுதாயங்களுக்கு எல்லாம் ஓட்டே கிடையாதா? எல்லாரும் பாதிக்கப்படுற போது எல்லோருக்குமாக வந்து இந்த அரசு நிக்கணும்ல. நீங்க அரசுங்கிறது ஓட்டை வச்சு செயல்படக்கூடாது. நீங்க ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நாளைக்கு ஆட்சி வர்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? இந்த கடைசி முறை ஆட்சி இருக்கிற வரையிலும் யாரு வந்து அட்டுழியம் பண்றாங்களோ அவங்களை நீ கண்டிக்கணும். இது வந்து தனி நபர் கிடையாது, ஒரு சாதியின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வன்முறை தாக்குதல், அசால்ட் ஆன் கம்யூனிட்டி. அதனால வந்து திமுக இது வந்து வரலாற்று ஒரு மிகப்பெரிய பிழை செய்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஸ்டாலின் அவர்கள் வந்து வாய் திறக்காமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய இது, அது வரலாற்றுல அவருக்கு ஒரு இது கரும்புள்ளியாக போகும். அதான் சொல்ல முடியும். சரிங்க, இப்போ கீழநத்தத்துல ஒரு மர்டர் நடந்தது. ஒரு பையன் வந்து கோர்ட்டு வாசல்ல ஒரு மர்டர் பண்ணான். நீதிமன்றமே வந்து தானா முன் வந்து வழக்கு எடுத்தது. ஏன் அந்த நீதிமன்றங்கள் எடுக்கல? 2வது, அதுல இன்னைக்கு வரல அந்த கையை ஒடிச்சு விட்டாங்க. நான் கேட்கிறேன், நான் சொல்றேன், அந்த பையனை காவல்துறை வந்து அதுல கைது செய்யப்பட்டவங்க அத்தனை பேர் கையொடிச்சு இன்னைக்கு வரலும் 6 மாசத்துக்கு மேல வந்து குணமாகாம வேற மருத்துவம் போய் போறான். ஏன் இந்த இதுக்கு வந்து பாத்ரூம் இல்லையா, வலிக்கு விடலையே? சுர்ஜித்துக்கு பாத்ரூம் எங்க போச்சு? பாத்ரூம் உள்ளே போலியா 10 நாளா? அப்ப உங்ககிட்ட என்ன பார்வை இருக்குது? காவல்துறையே ஒரு தலைப்பட்சமான பார்வை, கீழிருந்து மேல வரலும். அப்ப பாத்ரூமுக்கே கூட்டிட்டு போலியா நீங்க? அப்ப உங்ககிட்ட என்ன இருக்குது? இந்த சமுதாயத்தில் கூடிய ஒரு இன்வால்வ் ஆனா அவன் கையோட காலோட எல்லாம் பண்றீங்க. வேற சமுதாயத்தில் கூடியவன்னு சொன்னா பண்றீங்க. அப்ப என்னது? நீங்க மறைமுகமாக காவல்துறை ஊக்குவிக்க, தமிழ்நாட்டுடைய காவல்துறையினுடைய ஆன்டி தலித் சைக், அதாவது தலித் விரோதமான மனப்பான்மையோடு, தலித்து விட இன்னும் சொல்லப்போனா தென் தமிழகத்துல தேவேந்திர குல வேளருக்கும் ஆதிராவிடருக்கும் எதிரான மனநிலையில் செயல்படுகின்ற காரணத்தினால்தான் இங்க குற்றங்களே நடைபெறுகிறது. காவல்துறை நேர்மையா இருந்ததுன்னா ஒரு மர்டர் நடக்காது, ஒரு குற்றம் நடக்காது. ஆனால் அவர்கள் இதய சுத்தியோடு ஒரு காவல்துறை அதிகாரி கூட நடக்கிறது இல்லை.
இந்த வழக்கு கூட இன்னைக்கு வரையிலும் 10 நாளா வந்து அவருடைய பெற்றோர்கள் வந்து அந்த சுர்ஜித்தினுடைய தாயாரை கைது செஞ்சுக்கிறாங்க. என்ன நீங்க சமன் அனுப்பிச்சுட்டு இருக்கிறீங்க? எல்லா கேஸுக்கும் சமன் தான் அனுப்புவீங்க நீங்க? ஏன் கைது செய்யாம இருக்கிறீங்க? சோ அதனால வந்து காவல்துறையே ஒருதலை பட்சமா? அப்போ இந்த காவல்துறை ஒருதலை பட்சம் பார்க்க முடியாது. அப்ப அதுக்கு மேல இருக்கிற உத்தரவிடக்கூடிய இந்த அரசே வந்து தேர்தலை மனதை வைத்து வாக்குகளை வச்சிருக்காங்க. அப்ப அதுக்குண்டான எதிர்வினையை மற்றவர்கள் ஆற்றுவாங்கல்ல. நீங்க வந்து இந்த மாதிரி ஒருதலை பட்சி வந்து அவங்க ஓட்டு போயிருந்துச்சுன்னா அதுக்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கு தேர்தல் வேளாளர் ஆர்கனைஸ் ஆவாங்கல்ல. என்ன பண்ணாங்க? அந்த பாடி வாங்கி கொடுக்கறது தான் போனாங்க. இல்ல என்ன போய் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. என்ன பேசுங்க? ஏன் வந்து கட்சியிலிருந்து ஏன் ஒரு கண்டன அறிக்கை வரவில்லை? அதுதான் எங்களுடைய கேள்வி. அவர்கள் என்னை கண்டிச்சாங்களா? அனுதாபம் கையை பிடிச்சிருக்கிறது எல்லாரும் தான் எல்லா வீட்டுக்கு போனாலும் அது ஏன் கனிமொழி கொடுக்குறாங்க? ஏன் அவர் ஸ்டாலினுக்கு அது ஏங்க கனிமொழி இதுக்கு மட்டும் கனிமொழி பலியிடாக்குறீங்க? முதலமைச்சருக்கு என்னாச்சு? நீங்க வந்து அஜித்குமாருக்கு வந்து நீங்க போடுறீங்கல்ல, ஏன் வந்து கவினுக்கு நீ போட முடிய மாட்டேங்குது? சரி, அதே இவங்க பேசல யாருட்ட எப்போ? ஏங்க தூத்துக்குடி வந்து ஏங்க தூத்துக்குடி வந்தா வீட்டுக்கு போயிருக்கலாம்ல? தூத்துக்குடி வந்தா முதலமைச்சர் ஏன் வீட்டுக்கு போக கூடாது? இன்னும் அந்த பையன் ஒண்ணு குற்றம் பண்ணலையே. அவங்க கூட 27 வயசு, அவங்களுடைய வேதனை இன்னைக்கு தெரியாத நினைச்சு அந்த சந்திரசேகரன் தமிழ்ச்செல்வி எவ்வளவு பெரிய வேதனைப்பட வேண்டியிருக்கும் ஆச்சுங்களா? இந்த ஒட்டுமொத்த சமுதாயமே இன்னைக்கு தேவேந்திர இந்த உலகெங்க இருக்கக்கூடிய தேவேந்திர சமுதாயம் அவ்வளவு பெரிய கொந்தடிச்சிருக்கிறாங்க, அவ்வளவு பெரிய பாதிப்போடு இருக்கிறாங்க. ஆனா இதையெல்லாம் மறைக்கிறதுக்காக வந்து ஒரு சாதாரண ஒரு மீடியாவில் வந்தா மிரட்டுற உருட்டுறதெல்லாம் அவங்க வச்சுக்கூடாது. அது வந்து தவறு. நீங்க வந்து இந்த வழக்கறிஞராக கூடியவங்க, கொஞ்சம் அமைப்புகள் வச்சுக்கிறவங்க, இந்த போக்கெல்லாம் தயவு வந்து விட்டுருங்க. உங்களுடைய இளைஞர்களுக்கு போய் வன்முறையை கைவிடுவதற்கு நீங்கள் வந்து அறிவுரை சொல்லுங்களா தான் என்னுடைய வேணும். இங்க பாருங்க, அதாவது எந்த சட்டத்தையும் செயல்படுத்துவது கடைசியில் வந்து சில அதிகாரிகள் நேர்மையா இல்ல, ஆட்சியாளர்கள் சரியா இல்லை. ஆட்சியாளர் சரியில்லை. ஆட்சியாளர்கள் இதுல வந்து ஒட்டுமொத்தமா நான் எத்தனை முறை உங்களுக்கு இதே தெரியும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கா நான் பேசுறேன். ஏற்கனவே கடந்த கீழநத்தம் படுகொலைக்கு வந்து நான் வந்து உங்க பெரிய கூட்டம் போட்டோம்ல, அப்பயும் 20-30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் படுகொலையானாங்கல்ல. அன்னையிலிருந்து என்ன கத்திட்டு கிடக்குறான். நாங்க பேசுறோம் தடுத்துறதுன்னு சொல்றோம்ல, நினைச்சா தடுத்துறோம். ஏன் நாங்க தமிழ்நாட்டுல 32 மாவட்டம் இருக்குது, ஏன் இந்த மாவட்டத்தில் மட்டுமே திருநெல்வேலி மட்டுமே இத்தனை மர்டர் நடக்குதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சமூக காரணம் இருக்கணுமா இல்லையா? அதை அனலைஸ் பண்ணணும்ல, காவல்துறை அதை அனலைஸ் பண்ணணும்ல, அதுக்கு ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும்ல. நீங்க இத்தனை ஐஏஎஸ் வச்சுக்கிறீங்க, பண்ண மாட்டேங்கிறீங்க. திமுக, அதிமுக, பாஜக மூன்றுமே இந்த படுகொலையை பெரிய அளவுல கண்டிக்கல. தலித்துக்கள் ஆதி திராவிடர்களுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறதா குற்றச்சாட்டு. இப்படிப்பட்ட அமைப்புகள் வாக்கு வங்கிக்காகவும் செயல்படுது, அதனாலதான் கண்டிக்கலங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அவர்களோடு கூட்டணி வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? இல்ல, அதாவது அதை எதையும் ஒன்று இணைக்க வேண்டாங்க ஆச்சுங்களா. தேர்தல்ங்கிறது பல்வேறு காரணங்களுடைய அடிப்படையில் அமையுது ஆச்சுங்களா. அது கொள்கைக்கு அது வந்து கொள்கை வச்சு அமையறது இல்லை. ஆனால் அதுக்காக வந்து ஒரு கட்சி செய்யற தவறுகளை எல்லாம் வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூடாது. அது வந்து இப்போ கம்யூனிஸ்டுக்கும் திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஆச்சுங்களா? ஈழத்துல வந்து முள்ளிவாய்க்கால்ல 2.5 லட்சம் பேரை வந்து சிறையில போட்டாங்க. 35,000 பேர் பட்டப்பகல்ல வந்து குழிக்குள்ள போட்டு கொண்டாங்க. அதோட கூட்டணி தான் போறாங்க. அதை சேர்க்க முடியாது. இப்பொழுது வந்து இன்று இந்த அரசு எப்படி செயல்படுது, இந்த கட்சிகள் எப்படி செயல்படுது தான் சொல்றோம் ஆச்சுங்களா. அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டியது, இல்லைன்னா திருத்திக் கொள்ளலைன்னா அதுக்குண்டான விளைவுகள் வந்து வர்த்தனை செய்யும். அப்படி ஒரு விளைவுகள் வரக்கூடிய நேரத்துல அந்த கூட்டணி வந்து உங்களுக்கு உங்களுடைய இல்ல நாங்க வந்து கூட்டணி வந்து பேசக்கூடிய நேரம் இல்லை. இப்பொழுது வந்து கால் ஸ்பேட் அஸ் பேடுங்கிற மாதிரி இப்பொழுது வந்து இந்த தவறு நடந்திருக்குது, மிகப்பெரிய மனித உரிமை நடந்திருக்குது. கண்டிக்க வேண்டிய பிரதான கட்சியான திமுக கண்டிக்கவில்லை, அதிமுக கண்டிக்கவில்லை, பிஜேபி கண்டிக்கவில்லை, இந்துக்களை ஒன்றுபடும் சொல்லக்கூடிய இந்து அமைப்புகள் கண்டிக்கவில்லை. இதைத்தான் நான் கண்டிக்கிறேன். தமிழகத்துடைய மூத்த அரசியல்வாதி தென் தமிழகத்தில் இது போன்ற இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்கிறது உங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. நீங்க ஏன் அனைத்துறை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு பணியை நீங்க மேற்கொள்ளக்கூடாது? இல்ல, அதாவது 2023 இந்துக்களுடைய ஒற்றுமை மாநாட்டை செங்கோட்டையில் நடத்தினேன், உங்களுக்கு தெரியும்.
அதுல வந்து காமாட்சி பீடம் அப்படிங்கிறவர் கோயம்புத்தூர் சேர்ந்தவர். அவரு என்னுடைய நண்பர். ஆனா அவர் வந்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இப்ப சொல்றேன், அவர் வந்து அந்த செங்கோட்டை மாநாட்டில் கலந்து கொள்ள விடாமலேயே அவர் வந்து இங்க சேர்றதுக்குள்ளேயே நூற்றுக்கணக்கான போன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு நீங்க ஏன் போனேன்னு அவர் வந்து பிரிக்கிறாங்க. அதே போல வந்து எப்பொழுதெல்லாம் வந்து நாங்க வந்து ஒரு இணைப்பு முயற்சி, அவங்க நட்போடு இருக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சி எல்லாமே ஒரு சில ரவுடி உணர்வு படைத்தவர்கள் வந்து அதை கெடுத்து விட்டுறாங்க, அச்சுறுத்துறாங்க. இதேதான் என்ன நடக்குது தேர்தல் காலகட்டங்கள்லையும். நீங்க வந்து நாங்க வந்து கிராமங்களுக்கு, அந்த பகுதி மக்கள் வாழக்கூடிய கிராமங்களுக்கு போனா 2 பேர் ரவுடி வருவான், ஊருக்குள்ள கூட்டு வராதமா மாவட்ட செயலர் விட்டுருவான். சோ ஒரு சிலருடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் பின்வாங்குகிறார்கள். அதை வந்து அந்த சமுதாயம் இருக்கக்கூடியவங்க தான் அதை வந்து மீறி இந்த எல்லா சமுதாயம் நட்போடு இருக்கணுங்கிறது அவங்க தான் வெளிவரணும். நாங்கள் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம், நாங்கள்லாம் எப்பொழுதும் வந்து கை கொடுக்கறதுக்கு நட்புக்கு தயாராக்கிறோம். ஆனால் அவர்கள் பிரிவினை எண்ணத்தோடு இருக்கிறாங்க, பாகுபாடு எண்ணத்தோடு இருக்கிறாங்க. அது அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டு வந்தால், மாற்றிக்கொண்டு தயாராக இருந்தால் எப்பொழுதும் வந்து இணைந்து செயல்படுவதற்கு நான் தயாரா இருக்கிறேன். சார் வந்து முதல்ல இங்க வந்து காவல் நிலையங்கள்ல 3 சமுதாயம் இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சட்டம் இருக்குதுங்க. தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இங்க அதிகாரிகளா இருக்கக்கூடாது, மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்கக்கூடாது, நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்கக்கூடாது. 3 பேர்த்தையும் கம்ப்ளீட்டா ஐஎஸ்ல இருந்து எல்லாத்தையும் தூக்கி கம்ப்ளீட்டா வடார்காடு, தென்னார்காடு, வேற இன்னும் பார்டர் தாண்டி அந்தமான் வேற எங்காவது போடுறாங்க கூட போடுங்க நீங்க, ஆச்சுங்களா? 3 பேர்த்தையும் போட்டு விட்டுருங்க. மோராலஸ் பாதி பிரச்சனைக்கு செட்டில் ஆகுங்க. உங்களுக்கு தெரியும் 1997 சுந்தரலிங்கம் போக்குவரத்து பிரச்சனைக்கு பிறகு அந்த சட்டமன்ற மாற்றப்பட்டார்கள். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஃப்ரீயா இருந்ததுங்க. இப்ப மீண்டும் வந்து எல்லாரும் கம்ப்ளீட்டா வந்து உட்காந்துட்டாங்க. இன்னைக்கு வரலும் காசி பாண்டியனை மாத்த மாட்டேங்கிறாங்க. காசி பாண்டியனை மாத்த மாட்டேங்கிறாங்க. காசி பாண்டியன் தான் கவினை கூப்பிட்டு எச்சரித்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு எப்படி வந்து நீங்க வந்து நேர்மையா அந்த விசாரணை நடக்கும்னு சொல்ல முடியும்? அவங்க அப்படி இல்லை இப்படின்னு இருக்கிற காசி பாண்டியனை மாத்தினா தானே அந்த விசாரணை சரியாக முடியும். அதே போல இன்ஸ்பெக்டர் வந்து உலக நாயகிங்கிறவங்க தேவர் சமுதாயம் சேர்ந்தவங்கிறாங்க. அந்த அம்மாவே இந்த விசாரணை போட அந்த விசாரணை எந்த லட்சத்துல போய் முடியும்? அதனால இது நாட்டுல நல்லது நடக்கணும், நட்பா இருக்கணும், அனைத்து சமுதாயம் ஒருங்கிணைந்து வாழணுங்கிறதா நம்ம நோக்கம். ஆனா அதுக்கு வந்து அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள மறுக்கிறார்கள். அவங்க ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். நான் சண்டீரை எடுத்ததும் சரி, அல்லது வந்து கொம்பன் படத்தை எடுத்ததும் சரி, தமிழ்நாட்டில் இது போல வன்முறைகள் கூடாதுங்கிறதுக்காகத்தான். அருவாள் கலாச்சாரம் அன்னைக்கு வந்து 20-30 வருஷத்துக்கு மேல எல்லாம் பண்ணோன்னு டாக்டர் கிருஷ்ணசாமி சினிமா படத்துக்கு கருத்து சுதந்திரக்கு எதிராக குரல் கொடுக்கலாமான்னு அன்னைக்கு நான் வந்து சண்டீருக்கு எதிராக குரல் கொடுத்தது இது போன்று நடந்து விடக்கூடாது, இப்படியெல்லாம் இளைஞர்களை உசுப்பேத்தி விடக்கூடாது, வீரப்பரம்பரைன்னு உசுப்பேத்தக்கூடாது, அவர்கள் வீரமா போக மாட்டான், வன்முறையாளத்தான் போவான், அருவாளை கையெடுத்து அவன் வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க, எச்சரித்தோம். ஆச்சுங்களா? அதே தான் கொம்பன் படத்துலயும் வந்து அந்த வன்முறையை வந்து அந்த ஆயுதம் அவங்க வன்முறை அவங்களுக்கு மட்டுமே சொந்தமா, அந்த மாதிரி காட்டாதீங்க, தவறானது, அந்த சமுதாயத்துக்கே நீ கேடு விளைவிக்கிறதுன்னு தான் நான் சொன்னேன். அதனால நாங்கள் வந்து வெளிப்படைத்தன்மையோடு இந்த திருநெல்வேலி மாவட்டமோ ராமநாதபுரமோ தேனியோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் ஆயுதத்தை விட்டுட்டு, அருவாள் கலாச்சாரத்தை விட்டுட்டு அறிவை பயன்படுத்தக்கூடிய அறிவாயத்தை எடுங்கள், அருவாள் ஆயத்தை எடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். 7 மாசத்துல 32 கொலைகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் நடந்தது. ஆனா இது முக்கிய பங்கா இருக்கக்கூடியது. இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா பாப்பாக்குடியில கூட அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஓட நைட் போட்டு ஒரு அக்யூஸ்ட் துப்பாக்கி. இதே மாதிரிதான் இப்போ சமீபத்துல திருப்பூர்ல சப் இன்ஸ்பெக்டரோட கழுத்து அறுக்கக்கூடிய சூழ்நிலை. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமா இருக்கிறது கஞ்சா. இல்ல அதெல்லாம் இப்போ திருப்பூர் மாவட்டத்திலையும் அந்த 3 பேர் யாரு? இல்ல அவங்க யாரு? அவங்களும் இதே வீரம் பேசுற கம்யூனிட்டி தான். எல்லா இடத்துலயும் ஏன் அந்த ஒரு சமுதாயம் மட்டுமே இருக்குது? அதே போல பட்டடத்தை சுத்தி மூதாதையர்கள் கொலை செய்யப்பட்டதே அவங்க தான் சம்பந்தப்படுறாங்க. சமூகத்துல அந்த சமுதாயத்தை வந்து ஒரு முக்கியமா கட்சி அவங்க தான் வீர பரம்பரைன்னு உசுப்பேத்தி அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக அவங்களை கெடுத்து குடிசை செய்யறாங்க. அதுதான் காரணம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்ல இயக்குநர்கள் என்ன சொல்ல, கட்சி அரசியல் கட்சிகள் இயக்குநர்கள் இன்னைக்கு வந்துக்கிறாங்க. அவங்களும் ஒரு காரணம், அவங்களும் கூடாதுன்னு நான் அன்னைக்கே தேவர் மகன் படத்துல இருந்து சண்டியர் படத்துல இருந்து நான் இதெல்லாம் காரணம், நான் எதிர்த்ததுக்கு வந்து ஒரு காரணம் ஒட்டுமொத்த சமூகம் வந்து அமைதியா இருக்கணுங்கிற சொல்றேன்.
ஆட்சியாளர்களும் போலீஸ் துறை அதிகாரிகளும் தான் காரணம். இது தொடர்பா அரசு ஏதாவது முன்னிறுத்தி ஏதாவது போறீங்களா? தமிழக முதலமைச்சர் நாங்க வந்து போறீங்களா? இல்ல முதலமைச்சரை பாக்குறது முதலமைச்சருக்கு தெரியாம இருக்குதுங்க. இல்ல தெரியாம தெரிந்தும் தெரியாத போல இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படித்தானே இருக்கிறாரு. அவர் வந்து எதை பாக்குறாரு சார்? வந்து அது என்ன நடக்குதுன்னு நான் சொல்ல விரும்பல. அதாவது முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டினுடைய நூக்கண்காரன் மூலை முடுக்கெல்லாம் நடக்கக்கூடிய எல்லா சம்பவத்தையும் அவர் தெரிஞ்சுக்கணும். அதுக்குண்டான காரண காரியங்களை கண்டறிந்து அதை அடியோடு வந்து அதுக்கு முடிவு பண்ணணும். தமிழ்நாட்டில் இது போல வந்து கௌரவ கொலைகள் நடக்கிறது திமுகவினுடைய அடிப்படை கொள்கையான நீங்க வந்து 1967களில் திமுக ஊரா போய் என்ன நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க? கலப்பு திருமண தம்பதிகளுக்கு தங்கப்பதக்கம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒரே கொள்கை அனைத்து மக்களுக்கும் மத்தியிலும் அனைத்து மக்கள் இளைஞர்கள் மத்தியிலையும் அட்ராக்டா இருந்தது அந்த ஒரு கொள்கை தான். உங்களுடைய கொள்கை தான் இன்னைக்கு கொலை செஞ்சுக்கிறான் சுர்ஜித். அதனால வெட்கப்பட வேண்டியது நீங்க தான், திமுக தான் வெட்கப்படணும். உங்களுடைய கொள்கை அடியோடு உங்களுடைய காலத்திலேயே வந்து வீழ்த்தப்படுது. பவர்ல இருக்கிறதெல்லாம் நினைச்சுக்காதீங்க, பவர்லாம் எந்த நிமிஷம் போகும். ஆனா உங்க கொள்கையை வந்து காலி பண்றாங்க. இந்த நேரத்துல கண்டிக்காம இருக்கிறது நீங்க திமுக வெட்கப்படணும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே, நன்றிங்க.